என்னல களை எடுக்க நேரம் ஆயிடுச்சுல, கிளம்பலையா? இந்த வந்துட்டாளுங்க. வேற வேலைக்கு போனாலும் மெதுவாக போகலாம். ஒரு டீ தண்ணி கூட குடிக்க முடியல. வந்து பறத்துறாள். அட வாங்க, நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே என்னதான் பண்றீங்க? அட வந்துட்டா, வாங்கத்தா போகலாம். வாங்க வாங்க, போகும்போது நம்ம ஜபக்கனியவும் கூட்டிட்டு போயிடுவோம். ஏன் மலரு, ஜவக்கனிமா வேலைக்கு வரா? பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன வேலை வாப்பா? பாவம்க்கா, ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ படுற கஷ்டத்தை நம்மனாலே சகிச்சுக்கிறோம்ல. நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? அதனாலதான் மலரு, நானும் இறக்கப்பட்டு அவளை வேலைக்கு கூப்பிட்டேன். ஜபக்கனி, ஜபக்கனி, வீட்டுக்குள்ள என்னதான் பண்ற? சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேன் ராணி. ராணி, இந்த பிள்ளைய கொஞ்சம் பிடியே. ஜவக்கனி, நாங்கள் போய் களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆறுக்குள்ள மரம், அதில் போய் தொட்டியை கட்டி பிள்ளைய தூங்க வச்சுட்டு வாமா.
ஏறானி இந்த செவக்கனி இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி இருந்துருவாளா? கல்யாணத்தை பண்ணுனாதான் என்ன? வீட்டுக்காரர் சம்பாரிச்சு கொடுத்து இந்த பிள்ளைய வளர்க்க அவ்வளோ கஷ்டப்படுறான். பாவம் அவ இந்த பிள்ளைய எப்படி வளர்க்க போகிறாளோ, அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். சரி சரி, பேச்சு நிப்பாட்டுங்க. இந்த வந்துட்டா கேட்டால் மனசு கஷ்டப்படும். ஏன் ஜபக்கனி, பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? நீ ஒரு கல்யாணத்தை தான் பண்ணுனானே. ஏன் ராணி இப்படி சொல்கிற? என் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே என் பிள்ளை தான் ராணி. நீ சொல்கிற வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ராணி. ஏ சபக்கனி, புள்ள அழுகுது, சீக்கிரம் போ. சிவா, அம்மா வாமா, ரெண்டு விறகு போயிட்டு வருவான். சோறாக்க விறகு இல்லை.
தங்கச்சியை நம்ம வீட்டிலே வச்சுட்டு இருக்கீங்களே, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வீட்டிலே வச்சுக்க முடியும்? போ சொல்லுங்க முதல்ல வீட்டை விட்டு. நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏம்மா அழுகுற? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை மட்டும் நான் ஒரு ஆளாக்கி கரை சேர்த்தேன்னா போதும். சரி அழுகாதம்மா. நீ நினைக்கிற மாதிரியே நான் நல்லா படிச்சு நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வந்துடுவேம்மா. சீக்கிரம் வாங்கம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சு. டெபோரா, நீ வீட்டு பாடம் எல்லாம் செஞ்சிட்டியா? எப்சிபா, நான் வீட்டு பாடம் எழுதுறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்களா, நான் நிறையா தீனி வாங்கிட்டு வந்தாங்களா, நான் அதை தின்னுட்டு தூங்கிட்டேன். டெபோரா, உங்கள் வீட்டுக்கு அத்தை மாமாலாம் வருவாங்களே, எங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்களே. இல்லை என்னென்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்களா? எங்கள் வீட்டுக்கு நிறையா விருந்தாலாம் வருவாங்களே. அம்மா, அம்மா சொல்கிறத கேளுமா. என்னம்மா? அம்மா, நம்மளுக்கு சொந்த பந்தம்லாம் இருக்காங்களாம்மா? ஏம்மா திடீர்னு இப்படி கேட்குற? அம்மா, நம்ம தெபரா இருக்குல்லம்மா, அவங்க வீட்டுக்கு அவங்க அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்களாம்மா. அவங்க நிறையா தீனி வாங்கிட்டு வந்தாங்களாம்மா. நம்ம வீட்டுக்கு ஏம்மா யாருமே வரமாட்டேங்கிறாங்க? நமக்கும் சொந்த பந்தம்லாம் இருக்கிறாங்கம்மா. சொந்த பந்தம்லாம் இருந்தோம், நம்ம அனாதையாக இருக்கிறோம்மா. ஏங்க, உங்கள் தங்கச்சியை நம்ம வீட்டிலே வச்சுட்டு இருக்கீங்களே, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வீட்டிலே வச்சுக்க முடியும்? போ சொல்லுங்க முதல்ல வீட்டை விட்டு.
நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போய் புத்தியோட பொழைக்க வேண்டியானே. இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தா முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. அவங்க போகட்டுமா இல்லை நான் போகட்டுமா? ஏய், ஏன் இப்படி பேசுற? தங்கச்சி காதல கேட்டா சங்கடப்படுமா? நீங்கள் உங்கள் காதில் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறிய, மெதுவாக பேச சொல்றிய. காதில் கேட்டா என்ன உங்கள் தங்கச்சிக்கு? கேட்டால் கேட்டுட்டு போகுது. நீங்கள் வேணா உங்கள் தங்கச்சியை வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டிலே இருங்க, தங்கச்சி மகளையும் வச்சுக்கிட்டு. நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். என்னைக்கு உங்கள் தங்கச்சியை போக சொல்லிவிட்டு நாங்கள் வேணும் பிள்ளைய வேணும்னு வர்றீங்களோ அப்போ வந்து கூப்பிடுங்க, வர்றோம். சொந்தம் ஒரு சோகந்தான், நேசமெல்லாம் மோசந்தான், பாச வைக்கும் எல்லாருமேதான் வேஷமாக அலையிறாங்கய்யா. இப்போ பாச வைக்கும் எல்லாருமேதான் வேஷமாக அலையிறாங்கய்யா. தங்கச்சிமா, அடி என் தங்கச்சியை காணாண்டி. மெதுவா பேசுறேன்னு சொன்னே, கேட்டியா? நீ சொன்ன வார்த்தையால என் தங்கச்சி என் புள்ளைய கைப்புள்ளையோட தூக்கிட்டு போயிருச்சுடி. என் தங்கச்சி ரோசக்காரிடி. எங்க போச்சுன்னு தெரியலையே, எப்படி வாழுன்னு தெரியலையே. நீ இப்படியே வாடி தேட போவோம். தேடி போகிறாங்களாமல் தேடி என்ன தேடி போறிய? ரோஸை வரட்டும் தானே சொன்னேன். போட்டும் போய் இப்போ உழைச்சிக்கட்டும். தேடியெல்லாம் போகிற வேலை நீங்கள் வச்சுக்கிறாதீங்க. போய் அவ வாட்டுக்கு புத்தியோட பொழைச்சிக்கட்டும். விடுங்க. நேசமெல்லாம் மோசந்தான், பாச வைக்கும் எல்லாருமேதான் வேஷமாக அலையிறாங்கய்யா. இப்போ பாச வைக்கும் எல்லாருமேதான் வேஷமாக அலையிறாங்கய்யா. எப்சிபா, இன்னைக்கு சினிமாவுக்கு போமாடி? ஐயையோ, சினிமாவுக்கா? நான் வரலடி. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே புருவாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது, எங்கள் ஏசப்பாவுக்கும் அது பிடிக்காதுடி. நான் இது வரைக்கும் சினிமாவை பார்த்தது கூட இல்லை. நான் வரலடி தெபோரா. இன்னைக்கு மட்டும் வாடி. டெய்லியா போகிறோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே போகிறோம். ப்ளீஸ் டி, எனக்காக வாடி. நான் வரலடி தெபோரா, எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இன்னைக்கு மட்டும் சினிமாவுக்கு வரல, என்னைக்கு என்கிட்ட பேசிடாத. நீ எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்டி இப்படி சொல்கிற? எங்கள் அம்மாவை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. உன்னையும் விட முடியலை. எனக்குன்னு யாரடி இருக்கா ஃப்ரெண்டா? நீ மட்டும்தான் இருக்க. சரி, உனக்காக வேணா வாரேன்டி. ஐ ஜாலி, என் ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டு தாண்டி. அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களை தாம்மா பார்க்க வந்தேன். என்னம்மா சொல்லுமா? கொஞ்ச நாளாக எப்சிவாவுடைய நடவடிக்கையே சரியில்லைம்மா. என்னன்னு தெரியல, காலேஜுக்கு ஒழுங்காக வரமாட்டேங்கிறா. என்கிட்ட இப்போலாம் ஒழுங்காக பேசுறது இல்லைம்மா. கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா. அப்படியாம்மா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. நான் சொன்னது எதுவும் எப்சிபாவுக்கு தெரிய வேணாம்மா, அப்புறம் என்னையதே தப்பாக நினைப்பா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. சரி, நீ போயிட்டு வாம்மா.
நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேம்மா. ஹலோ, எப்சிபா அம்மாவா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்கள் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கேன் சிஸ்டர். என்னன்னு தெரில, எப்சிபா யூத் மீட்டிங் வந்தாலும் அமைதியாகவே இருக்கிறா. ஒழுங்காக யூத் மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதில்ல. பிள்ளைகள்கிட்டையும் யார் இடத்துலையும் சரியாக பேசுகிறதில்ல. என்ன கேட்டாலுமே அமைதியாகவே இருக்கா. நானும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன். என்ன ரீசன்னு அவள்கிட்ட இருந்து எந்த உண்மையுமே வரமாட்டேங்குது. என்னன்னு தெரில சிஸ்டர். அவளை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. என்னன்னு தெரில, அவளோட மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்து அவளை என்னன்னு கேளுங்க சிஸ்டர். அப்படியா சிஸ்டர்? சரிங்க சிஸ்டர், நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு அவளுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக அவளை மாற்றிடுவார். நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். அவளுக்காண்டி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டவர் எப்படியாவது மாற்றணும் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், ப்ரேயர் பண்ணுவோம். நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்க. ஓகேவா? உயிருக்குயிரா இவரை நினைச்சனே, என்னை எப்படி பாவம் பண்ண வச்சுட்டாலே. எங்கள் அம்மா மூஞ்சிலையும் ஏசப்பா மூஞ்சிலையும் எப்படி நான் முழிக்க போகிறேன்? எங்கள் அம்மா என்னை நினச்சி அழுகுறாங்களே. எப்சிபா, சாப்பிடவாமா? அம்மா, டெபோரா சொன்னதே கேட்டேம்மா. யூத் மீட்டிங் ஆன்ட்டி சொன்னதே நான் கேட்டேம்மா. என்னை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களாம்மா? எப்படிம்மா நான் தப்பா நினைப்பேன்? நீ ஏன் பிள்ளைடா. நீ தப்பு பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. டெபோரா சொல்லியும் நீங்கள் நம்பலை. யூத் மீட்டிங் ஆன்ட்டி சொல்லியும் நீங்கள் நம்பலை. என் மேலே ஏம்மா இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க? இனிமேல் உங்களுக்கோ ஏசப்பாவுக்கோ நான் நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டேம்மா. எப்போ நீ ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னியோ, நீ எந்த தப்பு நீ பண்ண மாட்டேடா. சாப்பிட்றா.
போதுமா எனக்கு? இன்னும் ஒரு ரூபா வாங்கிக்கடா. போதுமா எனக்கு? இசப்பா, உங்கள் மனசையும் எங்கள் அம்மா மனசையும் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டேன் இசப்பா. இனிமே உங்கள் மனசை கலங்க பண்ணுற மாதிரியும் எங்கள் அம்மா மனசை துக்கப்படுத்துகிற மாதிரியும் நான் இன்னைக்கும் நடந்துட மாட்டேன் இசப்பா. என்னை நம்புங்க இசப்பா. எப்சிபா, அன்னைக்கு சினிமாவுக்கு போனோம்லடி, எப்படி ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி வாடி இன்னைக்கும் போயிட்டு வருவோம். ஐயோ, நான் வரலடி. அன்னைக்கு உன் பேச்சை கேட்டுதேன் ஏசப்பா மனசையே நான் துக்கப்படுத்திட்டேன். ஏசப்பா மனசை துக்கப்படுத்தி நான் சந்தோஷமாக இருக்கிற எந்த காரியமும் இனிமேல் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்டி. ஃப்ரெண்டாக உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீனும் ஏசப்பாவை தேடு. தவறான வழிக்கு எதுக்கும் போயிடாதடி. அம்மா. சிவா, என்னமாச்சு? அம்மா, நான் கலெக்டர் ஆயிட்டேம்மா. அதுவும் நம்ம மாவட்டத்தில் கலெக்டர் ஆயிட்டேம்மா. அப்படியாம்மா? நம்ம கும்பிட்ட ஆண்டவர் நம்மளை கைவிடலாமா? நான் வரலங்க. ஏம்மா? இல்லைங்க, நான் வரல. நான் வந்தால் உங்கள் தங்கச்சி என்னை ஏற்றுக்குருமான்னு தெரியல. இல்லைம்மா, என் தங்கச்சி என்னை ஏற்றுக்கிறட்டாலும் பரவாயில்ல. வீட்டோட தூரத்தில் நின்று அது எப்படித்தான் கலெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டாவது போவோம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? வா தேவரா, எப்சிபா உள்ளே இருக்கிறா, போய் பாரு. சிவா, வா தேவரா. வாழ்த்துக்கள் ரீ. எப்சிபா, நீ சின்ன வயசுலேருந்து உண்மையாக சர்ச்சுக்கு போனடி. ஆண்டவருக்கு எந்த துரோகமும் பண்ணலை. உங்கள் அம்மாவுக்கும் சின்ன வயசுலேருந்து கீழ்ப்படிஞ்சடி. அதனால அந்த ஆண்டவர் உன்னையே உங்கள் அம்மாவை கைவிடலடி. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ராணி வா, கீதா வா, மலர் வா, வாங்க எல்லாரும் வாங்க. ஜெபக்கனி, இந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்த கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகலாமா? கர்த்தர் உன்னை கைவிடல. நீ சொல்றதே ராணி உண்மை. அந்த கடவுள் என்னை கைவிடல. ஜவக்கனி, உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் வந்திருக்காங்க. அவங்களையும் ஒரு வார்த்தை கூப்பிடுமா? ஏய், என்ன சொல்ற? எங்க அண்ணன் அண்ணி வந்திருக்காங்களா? அண்ணே, வாங்க அண்ணே.
அண்ணி வாங்க, உள்ள வாங்க, ஏன் வெளியில நிக்கிறீங்க? உன்னை மட்டும் நான் ஒரு ஆளாக்கி கரை சேர்த்தேன்னா போதும். சரி அழுகாதம்மா, நீ நினைக்கிற மாதிரியே நான் நல்லா படிச்சு நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வந்துடுவேம்மா. ஏமா, நாம நம்ம தங்கச்சியை ஒதுக்கணும், ஆனால் கர்த்தர் ஒதுக்கலையில. நாம அன்னைக்கு கைவிட்டான், ஆனால் கர்த்தர் கைவிடாம இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார்ல. ஆமாங்க, இனிமேல் நம்ம யாரையும் அற்பமாக பார்க்கக்கூடாது. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறும்படத்தை அந்த நாளையும் நீங்கள் அநேகர் பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன். இந்த குறும்படத்தில் நடித்த ஜெபக்கனியோட வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை அவரால் ஆசீர்வதிக்க முடியும். இந்த குறும்படத்தில் இருந்த ஜெபக்கனுடைய வாழ்க்கையை போல இந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, அநேகரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளை நிச்சயமாக ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏன்னா யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அதே போல் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். நீங்கள் வியாதியால் இருக்கலாம், இல்லை பலவீனத்தோடு இருக்கலாம், எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்ம எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் நம்மளை கைவிடாத தேவன். அவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். இந்த நாள்லேயும் நான் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லோரும் நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த குறும்படத்தின் மூலமாக நீர் அநேகருடைய இருதயங்களை தொட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா, அநேகருடைய வாழ்க்கையில் அந்த நாளில் நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றி, அதிசயங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அநேகர் ஆண்டவரே யாருமே இல்லையே, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கலங்கி நிற்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயங்களுக்காகவும் நம்முடைய இடத்துல சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த குறும்படத்தின் மூலமாக ஜெபக்கனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரே. எங்களை அவர் ஒருபோதும் எங்களை கைவிடவும் இல்லை, எங்களை ஒருபோதும் அவர் விட்டு விலக போவதும் இல்லை ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க, சுகத்தினால் நிரப்புங்கப்பா. வியாபாரங்களில், தொழில்களில், படிப்பில் எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஒருபோதும் ஆண்டவரை கைவிடாமல் ஒவ்வொருவர்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.